இந்த நேரலையில் பாடகி திருமதி எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் நம்மோடு இங்கே இணைந்திருக்கிறார். திரு MS விஸ்வநாதன் அவர் குறித்த தன்னுடைய நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார். வணக்கம் திரு எல்ஆர் ஈஸ்வரி. திரு MS விஸ்வநாதன் அவர்களின் மறைவு என்பது திரை உலகிற்கு, குறிப்பாக இசை உலகிற்கு எந்த அளவிற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பா நீங்க பாக்குறீங்க? இது மகா பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. அப்புறம் அவர் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார், இறக்கும் மனிதர்களும் இரவா பாடல்களும். என்னதான் நம்ம இறந்து போயிட்டாலும் நம்ம பாடல்கள் நிலைச்சிருக்கோம் அப்படின்னு அன்னைக்கே அவர் நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி சொல்லுவார், இறக்கும் மனிதர்களும் இரவா பாடல்களும். அதை போல் அவர் இறக்கவில்லை, நம்ம கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர். அதனால் அவருடைய புகழும் அவருடைய தன்மைகளும் அவருடைய மனித நேயமும் என்றென்றும் இசை உலகம் இருக்கும் வரைக்கும் அவரது புகழ் ஓங்கி கொண்டே இருக்கும். அதே போல் அவருடைய MSV அப்படின்னு இருக்க பார்த்தீங்களா, அது எம்முனா மனையங்கத்து சுப்பிரமணியம் விஸ்வநாதன், அதான் MS விஸ்வநாதன். இப்படி அவர் காலகட்டங்களில் அவர் ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போவும் நம்மளோடு ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் பாடல்கள் நம்மளோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். சின்ன பிள்ளையில் நாம் பாடும்போது தட்டி கொடுத்து வேலையை வாங்குவார். ரொம்ப என்ன மட்டும் இல்லை, எல்லா பாடகர் பாடகைகளையும் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து வேலை செய்வார். ஆனால் சரியாக பாடலை, ஒரே திட்டு தான். திட்டுனா திட்டு, உங்கள் திட்டு எங்கள் திட்டு கிடையாது, அப்படி திட்டுவார். திட்டி முடிச்சுட்டு அந்த பாட்டு நல்லா வருதுன்னு வந்த உடனே அப்போ அவரை போல் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க யாருமே இல்லை. அவருக்கு பெரிய தெய்வம் யாருன்னா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா மேலே அவர் பாசமும் பற்றும் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும். இப்போவும் பூஜை அறையில் அவருடைய அம்மாவோட புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படத்தை வணங்கிட்டு தான் எந்த இடத்துக்கும் போவார். அதே மாதிரி சரஸ்வதி பூஜைன்னு ஒன்று வந்தால் கிரந்தம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹார்மோனிய பெட்டி எடுத்து கையில் கொடுக்கறது. அது விஜயதசமி அன்னைக்கு நடக்கும். அவங்க அம்மா அந்த ஹார்மோனிய பெட்டியை தொட்டு எடுத்து கொடுத்தா தான் அவர் இசையே அமைப்பார். அப்படி ஒரு பற்றுதல், தாய் மேலே உள்ள பற்றுதலால் இன்னைக்கு 87 வயசு. இப்போ தான் போன வாரம் தான் அவருக்கு பிறந்த நாள் நடந்தது. போன வாரம் பிறந்த நாள் நடந்தது. 86 முடிஞ்சு 87. இந்த 87வது வயசில் எவ்வளோ பேர் எவ்வளோ நாள் இருக்காங்க. பிறப்புனா இறப்புன்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு. ஆனால் ஒரு மேதையை நாம் இவ்வளோ சீக்கிரம் இழந்துட்டோன்றது தான் பெரிய மனத்தாங்கலாக இருக்குது.